ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்தோட அப்டேட் எப்படி இருக்கு, திருமலையோட கிளைமேட் என்ன மாதிரி இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். டிடிடில இருந்தும் லேட்டஸ்டான ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய பேரு ஜனவரி மாசத்தோட வைகுண்ட துவார தரிசனம் பத்தி தொடர்ச்சியா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இதை பத்தின அஃபிஷியல் அப்டேட் எப்போ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். திருமலைக்கு தரிசனம் போற ஒவ்வொரு பக்தர்களுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனல்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வீடியோவா வந்து ஷேர் பண்றீங்க. நீங்க ஷேர் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து பிளான் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்டா கிளைமேட் எப்படி இருக்கு, மழையோட அப்டேட் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் தர்ஷன் போயிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்லயும் சரி, அதே மாதிரி டெலிகிராம்லயும் சரி ஷேர் பண்ணுங்க. லேட்டஸ்டான எல்லா அப்டேட்டும் அதுல உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு கிளைமேட்டோட அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருமலையில மழை இருக்கு. ஸோ தனசேகர் அப்படின்றவங்க தர்ஷன் போயிட்டு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுமே மழையாக தான் இருக்கு, இதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கு, அதே மாதிரி திருப்பதி திருமலையிலையும் மழை இருக்கு. கிளைமேட் வந்து இதுதான் அப்டேட். உங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியா போங்க. இன்னைக்கு காலையிலயுமே உங்களுக்கு திருப்பதி திருமலையில மழை தாங்க. இதுதான் கிளைமேட்டோட அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து 61,446 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் அப்படின்றது பக்தர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 23 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி டிடிடி அபிஷியலா அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 மணி நேரம் வந்து ஆகுது. நாளைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால நேத்திர தரிசனம். ஸோ கண்டிப்பா கிரௌட் அப்படின்றது உங்களுக்கு இன்னைக்கு விட கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் வந்து ஆகும். எஸ்எஸ்டி டோக்கனும் நாளைக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமா தீந்துரும். இன்னைக்கு யாராவது டிராவல் பண்றீங்கன்னா நைட்டே நீங்க போயிட்டு லைன்ல வெயிட் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல சுவாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். சில டைம் கண்டிப்பா நீங்க 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 300 ரூபா தரிசனம் ஆகட்டும், எஸ்எஸ்டி டோக்கனும் ஆகட்டும். ஸோ வெயிட் பண்ண வச்சுதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அனுப்புவாங்க. இன்னைக்கு திருமலையில கைசிக துவாதசி. ஸோ யாரெல்லாம் காலையில இந்த கைசிக துவாதசி ஆஸ்தானத்தை மாட வீதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கைசிக துவாதசி அன்னைக்கு தான் உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தி அவர் வந்து கோவில்ல இருந்து வெளியில வந்துட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கோவிலுக்குள்ள போயிருவாரு அப்படின்றது ஒரு ஐதீகமாவும் இருக்கு. ஸோ இது வந்து வழக்கமாவும் இருக்கு. இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறாங்க. ஸோ அதுக்கான போட்டோஸ் எல்லாமே டிடிடி அவங்களோட நியூஸ் அப்டேட்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன், கீழ் திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நமக்கு எப்பவும் போல விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல விடிய காலையில 2 மணில இருந்து கொடுக்குறாங்க. நீங்க நைட்டு 11-12 மணிக்கெல்லாம் கூட லைன்ல போயிட்டு வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு டோக்கன் வாங்கினா ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. காலையில நாங்க வந்து 3:30 மணிக்கு தான் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆனோம். 7 மணிக்கான ஈவினிங் 7 மணிக்கான தர்ஷன் டிக்கெட் எங்களுக்கு வந்து அந்த டைமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டோக்கன்ஸ் ஓரளவுக்கு அவைலபிள் இருந்தது, பட் ரொம்ப சீக்கிரமா தீர்ந்துருது. மத்தியானம் அந்த மாதிரி டைம்ல அவைலபிள் இருக்கிறது இல்ல. ஸ்ரீவாரிமெட்டில் காலையில 6 மணில இருந்து டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து நிறைய பேர் கேட்கறது, ஜனவரி பொங்கல் டைம்ல தர்ஷன் போகலான் இருக்கோம், அந்த டைம் வைகுண்ட ஏகாதசி அப்படின்றனால இது வரைக்கும் டோக்கன்ஸோட அப்டேட் எதுவுமே அப்டேட் ஆகல, 300 ரூபா டிக்கெட் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வரலன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. நவம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிடிடியோட போர்ட் மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ பதவியேற்றதுக்கு அப்புறமா முதல் போர்ட் மீட்டிங் வந்து நடத்துறாங்க. இதுல தான் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தோம்னா வைகுண்ட துவார தரிசனம் தான். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ண போறாங்கன்றது அதுக்கப்புறம் நமக்கு அப்டேட் ஆக வாய்ப்பு இருக்கு. 18ஆம் தேதிக்கு மேல நமக்கு எப்போ டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க, கீழ் திருப்பதியில் எவ்வளவு கவுண்டர்ஸ் இருக்கும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. இந்த மாசம் ஓபன் ஆகிறது டவுட் தான். அடுத்த மாச டிக்கெட்டோடயோ இல்ல தனியா அதுக்கான ஓபனிங் அப்டேட் வந்து கொடுக்கலாம். எப்ப வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும், டெலிகிராம்ல அப்டேட்டா வரும், செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது டிடிடில இருந்து கொடுத்திருக்க இன்னொரு பிரஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, நவம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு வன போஜனம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால டிடிடி வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஆன்லைன்ல ஓப்பனே ஆகியிருக்காது. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய கல்யாணோற்சவத்தோட லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க, ஆன்லைன்ல ஓப்பன் ஆகியிருக்காது.
அதுக்கு அடுத்தது ஆஃப்லைன்ல ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல வந்து 10,000 டொனேஷன் பண்ணி விஐபி தர்ஷன்ல சுவாமி பார்க்க போறவங்களுக்கு இன்னைக்கு புதுசா கவுண்டர் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த கவுண்டர் மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு டொனேஷன் பண்ணிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணாலும் நமக்கான அலாட்மெண்ட் டைம் அப்படின்றது அதிகமா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் டைம் ரொம்ப சீக்கிரமா பண்ற மாதிரியான சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கதாகவும் இன்னைக்கு அதுக்கான கவுண்டர்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் வந்து ஜஸ்ட் 1 மினிட்லேயே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதோட ப்ராசஸிங் வந்து ஆஃப்லைன்ல கிடைக்கிறது 1 நிமிஷத்துலேயே உங்களுக்கு டிக்கெட் வந்து அலாட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 900 டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த கவுண்டர்ஸ் மூலமா உங்களுக்கான வெயிட்டிங் டைமும் சரி, ஸோ நமக்கு வந்து இந்த இன்கன்வீனியன்ஸ் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட அடிஷ்னல் இஓ வந்து சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். நீங்க ஆன்லைன்லயும் இந்த 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணி விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்க முடியும். அது நம்ம ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு வந்து ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோனாலும் ஆஃப்லைன்ல திருமலையில இருக்க கவுண்டர்ஸ்ல போயிட்டு நம்ம அங்க டொனேஷன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணலாம். இனி உங்களுக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட டிக்கெட் வந்து அலாட் ஆகிரும் அப்படின்றது தான் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசியில் நமக்கு டிசம்பர் மாதத்தோட டிக்கெட்டோட அப்டேட் இது வரைக்கும் வரலங்க. ஸோ நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கும் எங்களுக்கும் இந்த அஃபிஷியல் அப்டேட்டும் தெரியல அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. மேபி நவம்பர் மாதத்து கடைசி வீக்கில் வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த டிக்கெட் இல்லைனா கூட நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமத்தோட டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே ஓப்பன் ஆகும். அதோட அப்டேட் எல்லாம் இன்னும் 2-3 நாளில் வெப்சைட்ஸில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த டிக்கெட் கூட புக் பண்ணலாம். இல்லை பஸ் டிக்கெட் இந்த மாதம் கடைசியில் ஓப்பன் ஆகுதுனாலும் அப்டேட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இந்த டைம் தான் ரொம்ப லேட் ஆகுது. மேபி வந்து ஜனவரியில் இருக்க பாதி நாளும் சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்களான்றது தெரியல. எப்போ அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். கிளைமேட் பொறுத்த வரைக்கும் மழை இருக்குது. கிளைமேட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வயசானவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.